இப்போ பார்த்தீங்கன்னா 8 திவ்ய தேசம் சேவிச்சுட்டு வந்திருக்கோம் காலையிலேருந்து. அதில் வந்து முதல் திவ்ய தேசம் பார்த்தீங்கன்னா நவ திருப்பதியில் 4வது திருத்தலம், நவ கிரகங்களில் ராகு வழிபட்ட ஸ்தலம் தொலைவில்லிமங்கலம். அதில் வந்து மூலவர் திருநாமம் ஸ்ரீனிவாசன் என்ற திருக்கோலம், முஸ்தவர் தேவர் பிரான் ஸ்ரீதேவி பூமி தேவி. நவ கிரகங்களில் ராகு வழிபட்ட ஸ்தலம். ஸ்தலத்தில் சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா வாசலில் துவாரபாலகா கிடையாது, அதுதான் அங்கே சிறப்பம்சம். அதே மாதிரி அடுத்த கோயில் பார்த்தீங்கன்னா அதே தொலைவில்லிமங்கலத்தில் 2வது சன்னதி சேவிச்சோம். மூலவர் திருநாமம் அரவிந்தா லோக்ஷணன், ஆதிசேஷன் மேலே வீற்றிருந்த திருக்கோலம், தாயார் கருந்தடங்கண்ணி தாயார், கஷேத்திர தாயார் தொலைவில்லிமங்கல தாயார், உற்சவர் செந்தாமரை கண்ணன், ஸ்ரீதேவி பூமி தேவி. நவ கிரகங்களில் கேது வழிபட்ட ஸ்தலம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்புளியங்குடி. அங்கே வந்து பெருமாள் சயன திருக்கோலத்தில் எழுந்தருளிருந்தார். நாபிகமலத்திலேருந்து பிரம்மா எழுந்தார். தாயார் மணமகள் நாச்சியார், நிலமகள் நாச்சியார், 2 நாச்சியார் பெருமாளோட திருவடி பக்கம் எழுந்தார். உற்சவர் பூமி பாலகன், காய்சினி வேந்தன். உற்சவர் காய்சினி வேந்தன், மூலவர் பூமி பாலகன். நவ கிரகங்களில் புதன் வழிபட்ட ஸ்தலம். நவ திருப்பதியில 3வது திருத்தலம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நவ திருப்பதியில 2வது திருத்தலம் வரகுணமங்கை நத்தம்னு சொல்லுவா. பெருமாள் திருநாமம் விஜய ஆசனன். பெருமாள் ஆதிசேஷன் மேலே அமர்ந்த திருக்கோலம். வரகுணமங்கை வரகுணமல்லின்னு 2 தாயார். உற்சவர் எம் இடர் கடைவான் ஸ்ரீதேவி பூமி தேவின்னு 2 தாயார். நவ கிரகங்கள்ல சூரியன் வழிபட்ட ஸ்தலம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நவ திருப்பதியில முதல் திருத்தலம் ஸ்ரீவைகுண்டம். மூலவர் திருநாமம் சோழநாதன் வைகுண்டபதி. உற்சவர் கள்ளபிரான் ஸ்ரீதேவி பூமி தேவி. தாயார் சோரநாயகி வைகுண்ட நாயகின்னு 2 தாயார். இப்ப அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெருங்குளம். நவ கிரகங்கள்ல சனி வழிபட்ட ஸ்தலம். மூலவர் திருநாமம் வேங்கடவாணன். பெருமாள் வர்ணகலாபத்தில் எழுந்துள்ளார். உற்சவர் மாயக்கூத்தன் ஸ்ரீதேவி பூமி தேவி. அவருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிருடன் வந்து பறக்கிற மாதிரி எழுந்திருந்தார் விக்கிரகத்தில். அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா தென் திருப்பேரை மகர நெடுங்குலைக்காதர். நிகரில் முசவர் திருநாமம் நிகரில் முகில்வண்ணன் ஸ்ரீதேவி பூமி தேவி. இப்போ கடைசியா நம்ம சேவிச்ச பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள்ல செவ்வாய் வழிபட்ட ஸ்தலம். மூலவர் திருநாமம் வைத்தமா நிதி. பெருமாள் வந்து சயன திருக்கோலத்தில் எழுந்தருளியிருந்தார். பக்கத்துல பறக்கால் இருந்தது. மதுரகவியாளர் அவதார ஸ்தலம். இப்படி காலையிலேருந்து 8 திவ்ய தேசத்தை சேவிச்சுட்டு வந்திருக்கோம். நாளைக்கு காலையில சுவாமி நம்மாழ்வார் அவதரிச்ச ஆழ்வார் திருநகரியை சேவிச்சுட்டு நம்ம வந்து அடுத்தபடியாக அடுத்த பயணத்துக்கு போறோம். சுவாமி நம்மாழ்வார் அவதார ஸ்தலம் வந்து அங்கே சேவிக்க வேண்டிய ஒவ்வொரு கட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் சன்னதி, தாயார் சன்னதி, ஆழ்வார் சன்னதி, அப்புறம் வந்து உரங்கா புலின்னு ஆழ்வார் இருந்த இந்த புளிய மரம். ஒரு மரம் 5 கிளையா காட்சி கொடுக்கும். அந்த சேத்திரத்தை போய் சேவிச்சுட்டு வரும். ஆழ்வார் விக்கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சிற்பி கைப்படாத விக்கிரகம். புரணை நதியை நீர் எடுத்து காய்ச்சும் போது கிடைச்ச விக்கிரகம். ஆழ்வார் வந்து கையில ஞானமுத்திரையோட இருப்பார். வலது கை வந்து ஞானமுத்திரைன்னு 3 விரல் ஒரு 2 விரல் மடக்கிட்டு 3 விரல் நீட்டிட்டு ஞானமுத்திரன்னு சொல்லலாம். இன்னொரு இடது கையை மடியில வச்சுட்டு ஞானமுத்திரையில இருப்பார். சிற்பி கைப்படாத விக்கிரகம். பெருமாள் வந்து பொழிந்து நின்ற பிரான் ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதேவி ஆதி நாச்சியார் திருக்குறுகூர் நாச்சியார்னு அந்த பெருமாளுக்கு 5 தாயார். மூலவர் ஆதிநாதர் ஆதிநாயகி திருக்குறுகூர் நாயகின்னு 2 தாயார். உற்சவருக்கு பொழிந்த நின்ற பிரான் அவருக்கு 5 தாயார். ஊர்ல ஒன்றும் தேவும் உலகும் இரும் மற்றும் யாதுமில்லாவன்னு நான் கண்ட தேவர்களோடு உயிர் படைத்தான். உன்னம் போல் மயமாட நீடு திருக்குறுகூர் அதனுள் என்ன ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வன் நாடுதிலேன்னு சுவாமி நம்மாழ்வார் பாடியிருக்கார். அதனால நித்தியல் மங்களாசாசனம் ஆதிப்பிரானோட ஆழ்வாருக்கு.